கோயம்புத்தூர் பசங்க போர் அடிச்சா கார் எடுத்துட்டு போய் ஊட்டி வரையும் போய் டீ சாப்பிட்டு வரலான்னு கிளம்புவாங்க பாத்தீங்களா. அந்த கதையா தீபாவளிக்கு அடுத்த நாள் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருக்கும்போது டே கேரளா சைடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆத்துல போய் குளிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு பேச்சுக்கு தான் பேசணும். உடனே ஒரு நண்பன் நைட்டு 12 மணிக்கு கார் எடுத்துட்டு வந்துட்டு சொன்னீங்கல்ல வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஒரு 6 பேர்த்து கார்ல ஏற்றிட்டு நேராக கேரளாவில் ஒரு ஆத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். காலையில் 6 மணிக்கு நாங்கள் போய் சேர்ந்த இடம் கேரளாவில் மலையத்தூர்ல சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு முன்னாடி நின்றுருக்கோம். செம்மையா இருக்கு பாருங்க. பக்கத்துல ஒரு ரோடு போகுது, அந்த ஆத்துல தான் போய் குளிக்க போறோம். காலையில் 6 மணி ஆச்சு. ஆத்துல போய் ஜில்லுன்னு ஒரு குளியல் போட்டா எப்படி இருக்கு வாங்க ஆத்துக்கு போங்க. சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹோலி ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர் பாருங்க, இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாவ், பார்க்கிறதுக்கே செம்மையா இருக்கு பாருங்க. ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம நண்பர்கள் எல்லாம் பாருங்க குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நம்ம கடந்து வந்த பாதை மக்களே வேற லெவல் வேற லெவல், செம்மையா இருக்கு. அப்பா எதிர்பார்க்கவே இல்ல. ஃபேண்டாஸ்டிக். கூட்டிட்டு வந்தவங்க காமி கூட்டிட்டு வந்தது இந்த ஆத்துக்கு இவன் தான் வழியை சொல்லி கூட்டிட்டு வந்தான். ஏதோ முட்டுச்சந்துக்குள்ள கூட்டிட்டு போறான்னு நினைச்சோம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. பின்னாடி பாருங்க செம்ம சீனரி. ஜூம் பண்ணி கேட்டு இப்ப நீங்க ஃப்ரண்ட் கேமரால பாத்துட்டு இருக்கீங்க. இதையே நான் பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க. ஏதோ மணிரத்னம் படத்தோட லொகேஷன் மாதிரி இருக்குப்பா. பின்னாடி ஒரு பெரிய சர்ச்சு. இன்னைக்கு ஏதோ முக்கியமான ஒரு திருநாள் போல இருக்கு. அங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விடுற சவுண்ட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிருமோன்னு வேற பயமா இருக்கு. லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஆறு இருந்தாலே பக்கத்துல கடல் இருக்குமா. பாருங்க அந்த ஆத்தோட அழக. ஐஸ் கட்டியை கரைச்சி விட்ட மாதிரி தண்ணி அப்படியே சும்மா ஜலி ஜலி ஜலின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆத்த ஒட்டி இன்னும் பனிப்பொழிவு பார்த்தீங்களா குறையவே இல்லை. வானம் அப்படியே ஆத்தோட ஒட்டி நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த காட்சி பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. காலையில் 6 மணி. ஐயோ வெறும் உடம்போட எப்படா இந்த ஐஸ் கட்டி தண்ணியில் இறங்குறதுன்னு லைட்டாக கொஞ்சம் பீதியா இருந்தாலும் சரி லைட்டாக ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கை காலம் நினைச்சு வார்ம் அப் பண்ணிக்கலான்ட்டு லைட்டாக டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க அந்த ஆத்துல யாருமே இல்லை. நமக்குன்னு தனியா செட் பண்ணி வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியோட கலந்த ஆத்த லைஃப்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அதுல வேற பசங்க டே அங்க வேற முதலையோட மூக்கு தெரியுது, பாம்போட காது தெரியுதுன்னு ஏக அலப்பற போங்க. நிறைய தடங்கள்ல வீடியோக்கள்ல தான் இந்த மாதிரி இயற்கை காட்சியான ஆறுகளை பார்ப்போம். ஆனா நேரில் நம்ம போய் பார்த்தோம்னாக்கா அங்க மெரினா பீச்ல நிக்கிற மாதிரி கூட்டமா இருப்பாங்க, குப்பையும் கூடமா இருக்கும். ஆத்து தண்ணி அடிச்சுட்டு ஓடுற அழகை பார்த்தா அடேங்கப்பா இறங்கினாக்கா நம்மளை தூக்கிட்டு போயிடும் போல் இருக்குன்னு பீதியா இருக்கும். ஆனா பாருங்க நாம எப்படி இருக்கணும்னு கற்பனை நினைப்போமோ அதே மாதிரி நமக்குன்னே தயார் பண்ண மாதிரி ஒரு ஆறு வேற லெவல் வேற லெவல் போங்க. அந்த ஆத்தங்கரையோரம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கற்கள் இருக்கு. நார்மலாக வேற ஆறுகளுக்கெல்லாம் போனானாக்கா வெறும் சேவு சகதியமா இருக்கும். காலை வச்சாலே நம்மளை இழுத்துட்டு போயிருமோ, மறுபடியும் காலை தூக்க முடியாதோ, சுழல்ல மாட்டிக்குமோங்கிற மாதிரி எல்லாம் பயமா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுகள் ஃபுல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இறங்குது. ஃபுல்லாவே நல்ல மணலா இருக்குது. கால் நல்ல கிரிப்பா இருக்கு. நானே பாருங்க ஒரு பயந்தாங்கோழி தான், கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்றுருக்கேன்னா பாருங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு பாருங்க இந்த ஆறு. பார்த்தீங்களா பசங்களோட சேர்ந்து அப்படியே ஒரே கும்மாளம் தான். சரி இதை பிளான் பண்ணி வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவில போகவே இல்லை. இருந்தாலும் எதுக்கு இந்த அழகான மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணணுமே தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க தலையெல்லாம் நினைஞ்சிருச்சுன்னா கேமராவில் தண்ணி பட்டுன்னு சொல்லிட்டு நான் பாருங்க உஷாரா கழுத்து வரையுமே தான் நினைஞ்சிருக்கேன். என்னடா குளிச்சேன்னு சொல்ற தலையே நினையலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அடடா இந்த ஆற்றுல போய் நம்மளும் குளிக்கணுமேங்கிற மாதிரி ஆசை வருமே. நம்ம சிட்டியில் பிறந்து வளர்ந்த பசங்க என்னதான் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் போய் தண்ணியில் விளையாண்டாலும் தீம் பார்க்கில் போய் விளையாண்டாலும் இயற்கையான இந்த ஆறுகள்ல எல்லாம் குளிக்கிறது ரொம்பவே சுகமான ஒரு அனுபவம். அதுவும் இந்த கிளைமேட்ல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல பாருங்க சூப்பராக தண்ணி இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது, யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை.
இதை விட வேற சொர்க்கம் எது இருக்கு சொல்லுங்க. கழுத்து வரையும் தண்ணியில முங்கிட்டு அப்படியே நான் செல்ஃபி கேமராவை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். என்னதான் சிரிச்ச மாதிரி இருந்தாலும் கேமரா கழுண்டு ஆத்துக்குள்ள விழுந்துருமோன்னு ஒரு மரண பீதி மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. ஆற்றுல சூப்பராக ஒரு குளியல் போட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆயாச்சு. செம்மையா இருக்கு. நாங்கள் கரெக்டாக காலையில் 6 மணி இந்த ஆற்றுல வந்து குளிக்கும்போது சும்மா சில்லுன்னு வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு மணி நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு மணி பாருங்க 7:30, 1.5 மணி நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ஒரு வழியாக எல்லாம் கரையில் ஏறி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் படங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஆத்தோரமாக இந்த ஹீரோயின் எல்லாம் டூயட் படும்போது அடடா சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ஆறெல்லாம் நம்ம எங்கடா இருக்குதுன்னு சொல்லி தேடுவோம் பார்த்தீங்களா, அது இங்கே தான் இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் ஒரு அழகான ஆறை பார்த்தாலே அந்த ஆற்றோட அந்த கரைப்பகுதியெல்லாம் பார்த்தாலே பீதியாகிற அளவுக்கு ஒரே கரடு முரடாக இருக்கும். தண்ணி ஆற்று வெள்ளம் அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கும். ஆகா இதில் இறங்கினாலே ஆளே அவுட் ஆகிருந்தாங்கிற மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் சும்மா சீனரி மாதிரி போயிட்டுருக்கு. பின்னாடி பாருங்க பெரிய ஒரு பாலம் போயிட்டுருக்கு. அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தானாக்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு பின்னால் ஹோலி ரிவர் வேற லெவல். இயற்கைனா இயற்கை தான். சன்ரைஸ் எனக்கு பின்னாடி பாருங்க சன்ரைஸ். ஆட்டுக்கூட்டு வந்த மாதிரியா இருக்கான். துபாயிலிருந்து வந்திருக்காரு ஒரு சேக்கு. துபாய் சேக் வந்திருக்கிறாரு. ஆற்றுல குளிக்க வந்திருக்கிறாரு. குளிச்சு ரெடி ஆகிட்டாரு. வீடியோ தான் இது. அழகான போஸ்ட் இடத்துல நம்ம ஸ்டில் அடிக்கலாம். சரியா? எல்லாம் கொஞ்சம் தலையே தெரியுமா கரெக்டாக பண்ணுங்க. அப்படியா எல்லாம் இருக்கீங்களா? இது பாரு அந்த வீடியோ எடுக்கிறது இங்கே பாரு. எந்த இடத்துல வேணா ஸ்டில்லாக மாட்டேன். இங்கே பாரு பல போஸ். இங்கே பாரு அப்படியே ஆற்ற கவர் பண்ணி எடுக்கலாம். இப்படி வாங்க பார்க்கலாம். ஆற்ற வருமா? மெதுவா வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். கேரளாவில் பாருங்க ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல ஃபுட்பால் டோர்னமெண்ட் வச்சிருக்காங்க. அங்க கும்பலா நின்று ஆடியன்ஸ் எல்லாம் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது அப்படியே அதை நாம ஷூட் பண்ணிட்டு நாங்களும் பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். வாகமனுக்கு கார்ல அப்படியே ட்ரிப் போயிட்டு இருக்கிறோம். போற வழியில் ஏதோ ஆறு ஓடுற சவுண்டு கேட்குதுன்னு வண்டியை ஓரமா நிறுத்தி பார்த்தாங்க. பாருங்களேன் வேற லெவல்ல கண்ணாடி மாதிரி தெளிஞ்சு அப்படியே கூழாங்கற்கள் மேல பாருங்க தண்ணி கண்ணாடி மாதிரி ஓடிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. தண்ணி பாருங்க அப்படியே வானத்துல இருந்து அப்படியே அடிச்சு கட்டி உழுந்துட்டு வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. மலை உச்சியிலிருந்து கொட்டு அருவி பாருங்க அப்படியே வடிச்சு அப்படியே போகுது. அப்படியே போகுது பாருங்க. கோடி அருவி கொட்டுதடி எம்மேல. நண்பர்களோட இப்படி கார் எடுத்துட்டு டூர் போறதுல ஒரு வசதி இருக்கு. போற வழியில அழகான லொகேஷன் பார்க்கறதுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே வண்டியை நிறுத்தி அப்படியே நாம போட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நாங்கள் இப்போ இருக்கிறது வாகமானோட மிட்டாஸ் பாயிண்ட். வேற லெவல் ஏரியா. பட்டாசு கிளப்புது ஏரியா.
விடிய காலம் வீட்டிலேருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்புறது, விடிய விடிய வண்டியை ஓட்டிட்டு பயங்கரமான திகில் பயணங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பாருங்க விடாஸ்க்கு வந்து கீழே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படி அம்மா கை காலெல்லாம் வலிச்சு ஜாலியாக படுத்து கிடக்குறாங்க. பாருங்க எங்களை சுற்றி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மலை மேடுகள் மலை குன்றுகள் எல்லாம் அப்படியே புல் மேடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்புற மாதிரி இருக்கு. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்க. எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு பெரிய மலை குன்றுக்கு மேலே ரோப்லேயே போயிட்டு தொங்கிட்டே போகிறாங்க பாருங்கள். இன்னொரு மலை குன்றுக்கு கம்பி கட்டி இருக்காங்க, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, அப்படியே தொங்கிட்டே போகிறாங்க. இந்த புல்வெளியில் படுத்துட்டே வீடியோ எடுக்கிற சுகமே தனி தாண்டா. கோபா சூப்பராக இருக்கா ஏரியா, கெத்தாக இருக்குல்ல. ஆப்பா நான் நிற்கிற இடத்துல இப்போ தான் கொஞ்சம் மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் அடிச்சுது. இப்போ பாருங்களேன் மிஸ்ட்டு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறவங்களே யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, அந்தளவுக்கு சரியான மிஸ்ட்டு. காஷ்மீர் மாதிரி இருக்கு, வேற லெவல் வேற லெவல். எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஒரு பெரிய மலை குன்றுக்கு மேலே நின்றுட்டு இருக்கோம். அப்படியே எங்கள் பனிமூட்டத்தில் நாங்கள் எந்த பக்கம் இறங்குறதுனே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கு. கார்ல போக போக பாருங்க கார்ல போற வழியில பாருங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். பாருங்க மக்களே பாருங்க 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 பாருங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சூப்பர். அப்படியே திரும்பி மிஸ்டேட் இங்க இது தெரியாது தெரியாது. இந்த பக்கம் மிஸ்ட், இந்த பக்கம் அப்படியே காருக்குள்ள வந்து இப்படி பார்த்தானாக்கா ஃபால்ஸ். வாகமன்ல இருந்து குமுளி, கம்பம், தேனி, வீர்மேடு, வண்டிப்பெரியார், தேக்கடி வழியா இறங்கலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். வர்ற வழியெல்லாம் சரியான மலை, ரோடு வந்து சூப்பர் ரோடு. ஹில்ஸ்ல மலையிலேயே வண்டி லைவ் வேற லெவலில் இருக்கு. குமுளிக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்லாம் உட்காந்துருக்கோம். நாங்கள் சாப்பிட்ற ஹோட்டலில் உள்ள பாருங்க புலி பதுங்கி அப்படியே வந்து ஒரு பிரம்மாண்டமான வெளிநாட்டு பறவை ஒன்று, பயங்கரமான ஒரு பறவை ஒன்று பதுங்கி இருக்கு. அப்படியே வந்தா பாருங்க மிகப்பெரிய ஒரு காட்டு யானை தண்ணியை குடிச்சிட்டு பாருங்க. ஒரு வழியா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே இறங்கி வண்டியை எடுக்கும்போது ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். இன்னும் போற வழியில நிறைய டீ கடைகள் எல்லாம் நிறுத்தி டீ எல்லாம் குடிச்சிட்டு பேசி சிரிச்சு போக வேண்டியிருக்கு. நேற்றுக்கு நைட்லேருந்து ஒரு நேரம் கூட யாரும் தூங்கவே இல்லை. வண்டிக்குள்ளேயே உட்காந்து பேசி சிரிச்சுட்டே இருந்ததுல கொஞ்சம் கூட கண் அசரவே இல்லை. பசங்க வண்டியை மாற்றி ஓட்டி அப்பா செம டயர்டு. என்னோட ஃபேஸே பார்த்தீங்களா எல்லாம் டோட்டலாகவே மாறி போயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து வண்டியை எடுத்து தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், பழனி, ஒட்டஞ்சத்திரம், பல்லடம், தாராபுரம்னு நம்ம கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட காலையில் 4:30 மணி ஆகிப்போச்சு. 4 மணிக்கு போய் வீட்டில் இறங்கி அப்பாடா படுத்தது தான். ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணிக்கவே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலில் ரோஸ்ட் வீடியோ போடுவோம், ஃபிலிம் ரிவ்யூ வீடியோ போடுவோம், ஃபுட் விலாக் வீடியோ போடுவோம், டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோ போடுவோம், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் வீடியோக்கள் கூட போடுவோம். இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னாக்கா நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம போற வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.